குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். சரி, ஓகே. சரி, ஓகே. என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப நாங்க இந்த 2027 ஆண்டுக்கான முதலாம் தவணை பகுதிகள் எல்லாம் ஃபுல்லா முடிச்சு, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இந்த தொண்டமானாறு சீட்ஸ் பேப்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி வந்துட்டும் எப்படி இவங்க கேள்வி எடுத்திருக்கிறாங்க, நாங்க படிச்ச அளவுகள்ல இருந்து உங்க கேள்விகளுக்கு வந்திருக்குதா, எங்களால செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா என்றதை நாங்க என்ன செய்ய வேணும், எங்களை ஒப்பிட்டு பார்க்க வேணும். சும்மா நாங்க என்ன செய்யக்கூடாது, தியரிகளை மட்டும் படிச்சு கொண்டு போறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. நான் இதை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப நாங்க என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு அலகுகளாக முடிச்சோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு அலகுகள் ரீதியாகவும் அலகு ரீதியான மாடல் பேப்பர்கள் செய்தோம். சரிதானே? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் என்றால் டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள் செய்ய போறோம். சரிதானே? இப்ப என்ன செய்ய போறோம், டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள் செய்ய போறோம். இப்ப நீங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள், நீங்க முதலாம் தவணைகள்ல இருந்து நீங்க எழுதுகிற 6ஆம் தவணை மட்டும் நீங்க 80 புள்ளிகளுக்கு குறையாமல் நீங்கள் எடுக்க வேணும். அது உங்களுடைய டார்கெட்டா இருக்க வேணும். 80 புள்ளிகளுக்கு குறையாத வகையில நீங்க என்ன செய்ய வேணும், உங்களுடைய ஒவ்வொரு தவணைகள்லையும் நீங்க என்ன செய்யணும், புள்ளிகளை எடுத்துக்கொண்டு வர வேணும். இப்படி நீங்க ஒவ்வொரு தவணைகள்லையும் 80 புள்ளி மேல நீங்க எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு மிகச்சிறந்த பெறுபேறுகள் அமைவதுடன் அதே நேரத்தில் வந்து நல்ல ரேங்கும் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல சட் ஸ்கோரும் கிடைக்கும். சரிதானே? அப்ப அதனால நாங்க எப்பயுமே என்ன செய்யணும்னா, நிறைய பேப்பர்கள் செய்து பார்த்துக் கொள்ள வேணும். கட்டாயமாக நாங்க என்ன செய்யணும், நிறைய பேப்பர்களை செய்ய எங்களுக்குள்ள என்ன செய்யும், ஒரு புதுவிதமான ஒரு ஆளுமை வந்து எங்களுக்குள்ள வரும். நீங்க நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால், வெறும் தியரிகளை மட்டும் படிச்சு கொண்டு போவோம் இல்லையா? வெறும் தியரிகளை மட்டும் படிச்சு போயிட்டு லாஸ்ட் எழுதுற சந்தர்ப்பத்துல தான் என்ன செய்வோம் என்றால், ஐயோ எனக்கு இந்த கேள்வி விளங்க இல்ல, இந்த கேள்வி செய்யும் போது எனக்கு கஷ்டமா இருக்குது, இந்த கேள்வி செய்யும் போது எனக்கு கஷ்டமா இருக்குதுன்றதை நீங்க மாறி மாறி சொல்லிக் கொண்டே நிற்பீங்க. அப்படி சொல்றதுல எந்த பிரயோசனமும் அங்க இல்ல. இந்த 2025ஆம் ஆண்டாக்களை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். சரிதானே? நான் உங்களுக்கு அவங்களையும் எடுத்து காட்டியிருக்கிறேன். இந்த 2027ஆம் ஆண்டாக்களுக்கு தெரியும். சரிதானே? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு யூனிட்டா நாங்க முடிச்சிட்டோம். இப்ப நாங்க இந்த தொண்டமானார் பேப்பர்கள்ல எப்படி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, சரிதான், இந்த தொண்டமானார் பேப்பர்கள்ல எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, நாங்க அதுக்கு எப்படி விடை எழுத போறோம்ன்றதுதான் இங்க முக்கியம். ஏனென்றால் முதலாம் தவணைகள் உங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் உங்களை நல்ல வடிவாக என்ன செஞ்சிருப்பாங்க, பார்த்து கொண்டிருப்பாங்க. நீங்க உங்களோட கெட்டித்தனத்தை என்ன செய்யணும், உங்களுடைய பேப்பர்களை நீங்க வெளிப்படுத்தணும். நான் உங்களுக்கு தொண்டமானார் பேப்பருக்குரிய புக்ஸும் அனுப்பியிருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சீட்ஸ் பேப்பருக்குரிய புக்ஸும் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். சரியான 2 மாடல் பேப்பருக்குரிய, அதாவது தவணை பேப்பர்களுக்குரிய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ள வேணும். சரியா தர்மியா? ஓம் சார். சரி, ஓகே. இப்ப பாருங்க, முதலாவது வினா வந்து கேளுங்க. பாருங்க, 1க்கு 50,000 என்ற அளவு திட்டத்தில் அமைந்த இலங்கை முழுவதுக்குமான இடவிளக்க படங்களின் எண்ணிக்கை யாது? நாங்க இது முன்னுக்கு படிச்சிருக்கிறோம். இப்ப நாங்க இடவிளக்க படங்கள் செய்து போய் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இனி உலக படம் செய்யறதுக்கு நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிதானே? அப்ப இதுல முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு 1க்கு 50,000 இடவிளக்க படம். நாங்க மார்னிங்ல நல்ல வடிவா படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா தர்மிகா, ஓகே. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இந்த 1க்கு 50,000 என்ற அளவு திட்டத்தில் அமைந்த இலங்கையினுடைய இலங்கை முழுவதுக்குமான இடவிளக்க படங்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேரை எங்களுக்கு மொத்த இடவிளக்க படம்? 92. சரிதானே? 1க்கு 50,000 இருக்கின்ற இடவிளக்க படங்களினுடைய மொத்த எண்ணிக்கை எத்தனை? 92. 1க்கு 63,360 என்ற அளவு திட்டத்தில் அமைந்த இடவிளக்க படங்களினுடைய எண்ணிக்கை எத்தனை? 1க்கு 63,360 என்ற அளவு திட்டத்தில் அமைந்த இடவிளக்க படங்களின் எண்ணிக்கை எத்தனை? 72. வெரி குட். சரிதானே? அதுக்கு இதுக்கு நேரா டிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா. ஏன்றால் எங்கள்கிட்ட கேள்விகள் எப்படியும் கேட்பாங்க. அப்ப இதுல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 1க்கு 63,360 என்ற அளவு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மொத்தமாக 72 படத்தாள்கள் எங்களுக்கு இருக்குது. இதே போல எங்களுக்கு தெரிய வேணும் என்னன்னு சொன்னால் இணைக்கப்பட்ட படத்தாள்களும் இருக்குது இல்லையா? இணைக்கப்பட்ட படத்தாள்களும் எங்களுக்கு இருக்குது. நான் அதை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மிக இலகுவான முறைகள்ல சிம்பிளா ஞாபகம் வச்சுக் கொள்ளக்கூடிய வகையிலே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். திரும்பியும் ஒருக்கா ரிவிஷன் பார்ப்போம். நாங்க மாடல் பேப்பர் தான் செய்யணும், ரிவிஷன் பார்த்து கொண்டு போவோம். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இந்த இடவிளக்க படத்தாள்கள் மொத்தமாக 92 இடவிளக்க படத்தாள்கள் இருக்குது. இதுல ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 92 படத்தாள்கள்ல
கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற சில பகுதிகள் கடலுக்குள்ள போனதன் காரணமாக அந்த படங்களை என்ன செய்யறாங்க என்றால் ஒன்றுடன் ஒன்று இணைத்து அது இணைக்கப்பட்ட படத்தாள்களாக என்ன செய்யறாங்க என்றால் அச்சிடுறாங்க. அப்ப மட்டும் கேள்விகள் வரும் அப்படின்னா இந்த படத்தாள்களை வச்சுக்கொண்டு சில கேள்வி டைப்புகள் வரும். நாங்க பின்னுக்கு பார்க்க போறோம். அப்ப மட்டும் எப்படி கேள்வி கேட்பாங்க என்றால் இணைக்கப்பட்ட படத்தாள்கள் அல்லது அச்சிடப்பட்ட படத்தாள்களினுடைய எண்ணிக்கை எத்தனை கேட்பாங்க. அது எத்தனையாக இருக்கும்? இணைக்கப்பட்ட அல்லது அச்சிடப்பட்ட படத்தாள்களினுடைய எண்ணிக்கை எத்தனை? 89. 89. சரிதானே? மற்றாக்கள் இந்த பாயை முடிச்சு பேசாம இருக்காதீங்க. சரிதான்? எல்லாரும் பரவா கதைக்க வலிக்கிட வேணும். எத்தனை படம் இருக்குது? 89 படங்கள் இருக்குது. அதாவது அச்சிடப்பட்ட அல்லது இணைக்கப்பட்ட படத்தாள்களினுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 89 படத்தாள்களாக இருக்குது. சரிதானே? முதலாவது வந்து பார்க்க வேணும். இடவிளக்க படங்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வெட்டப்பட்டன்னு சொன்னால் 92 இடவிளக்க படங்கள் வெட்டப்பட்டது. அதுக்கு என்ன செஞ்சது? கடல் பகுதிக்குள்ள அந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற சில பகுதிகள் போனதன் காரணமாக அதை ஒன்றோடு ஒன்று இணைத்து என்ன செய்யறால் இணைக்கப்பட்ட படத்தாள்களாக வெளியிடப்பட்டது. அந்த இணைக்கப்பட்ட படத்தாள்களினுடைய அல்லது அச்சிடப்பட்ட படத்தாள்களினுடைய எண்ணிக்கையாக 89 படத்தாள்கள் வந்து எங்களுக்கு காணப்படுகிறது. இப்ப இணைக்கப்பட்ட படத்தாள்களை நாங்க எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக் கொள்றது? ஏன்னால் அதை நாங்க பாடமாக்கணும் பக்கங்கள் வந்து மறந்து போயிடும். எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறோம்? இப்ப பாருங்க நம்பரோட எப்படி சிம்பிளா ஞாபகம் வைக்கிறது? 1 அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 எங்களுக்கு 3 வராது. 3 வராது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 அது நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா 5 6 வராது. 7 8 சரிதானே? 7 8 இந்த இருக்கிற 5 தூக்கி மேல போடுங்க. 5 5 அப்படியே கீழே 6 6 பிறகு 7 7 இவ்வளவு விஷயம். சரிதானே? பாருங்க எப்படி போட்டு போனான்னு வடிவா கவனிங்க. 1 2 3 வராது. 4 5 6 வராது. 7 8 சரிதானே? இந்த இருக்கிற 5 தூக்கி மேல போட போறீங்க. இப்ப 5 6 7 அதை அப்படியே தூக்கி போட்டு விட்டீங்கன்னா சரி. சரி இப்ப எங்களுக்கு தெரிய வரும் இதை எப்படி நாங்க சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கிறோம்னு பார்ப்போம். இப்ப எங்களுக்கு நடுவுல வாரது தானாவும் தீனாவும் ரெண்டும் அந்த தானா படையில இருக்கும். இதை சிம்பிளா வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். தானாவும் தீனாவும் தம்பட்டி திருக்கோயில். அடுத்தது அகரவரிசைப்படி ஆனா முதலாவது இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கானா முதலாவது இருக்கும். அதாவது அம்பாறை கல்முனை சொல்லி ஞாபகம் வச்சிருக்கலாம். அம்பாறை கல்முனை. அடுத்தது ஒத்தக்கொம்பு ரெட்ட கொம்பு படை பொத்துவில் கோமாரி. அடுத்தது வந்து போனா கோவனா ஒத்தக்கொம்பு ரெட்ட கொம்பு படையா இருக்கும். கோனா கோவனா பொத்துவில் கோமாரி. சரிதானே? இதுதான் இணைக்கப்பட்ட படத்தாள்களினுடைய தன்மையாக வந்து இருக்குது. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் இப்படி படத்தாள்கள் இணைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எங்களுக்கு 89 படத்தாள்கள் என்ன செஞ்சாங்கன்றால் அச்சிட்டாங்க. இது வந்து ஒரு டைப் தான். சரிதானே? இப்ப எத்தனை படத்தாள்கள் என்று கேட்டு இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 92 படத்தாள்கள் எங்களுக்கு மொத்தமாக வெட்டப்பட்டது. அதுல 89 படத்தாள்கள் இணைத்து அச்சிடப்பட்டது. 1,63,072 படத்தாள்கள் இருக்குது. சரி இப்ப எத்தனை படங்களை கொண்டு போய் ஜாயின் பண்ணாங்கன்றால் 3 படங்களை என்ன செஞ்சாங்கன்றால் அதாவது 6 படங்களை ஜாயின் பண்ணாங்க. அதாவது வந்து 57 57 58 அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 64 65 அதே நேரத்தில் 71 72 6 படத்தாள்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு எங்களுக்கு என்ன செஞ்சது? இந்த 89 படத்தாள்களாக இறுதியாக அச்சீடு செய்யப்பட்டதாக வந்து காணப்படுகிறது. அப்ப இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வாங்க என்றால் இந்த முதலாம் தவணை பேப்பர்களை தூக்கி போடுவாங்க. சின்ன சின்ன விஷயம் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க உங்கள்கிட்ட. கேளுங்க நதா. கல்முனை வந்து 58. இல்ல நீங்க அதை அப்படி நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. ஏனென்றால்னதா இப்ப நாங்க செய்ய போறோம் ஒரு இடவிளக்க படங்களாக நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் 92 இடவிளக்க படங்களும் நாங்க என்ன செய்ய போறோம் மார்னிங் கிளாஸ்ல செய்ய போறோம். சரிதானே? இப்ப அது செய்யும் போது உங்களுக்கு விளங்கும் அது எப்படி அந்த இணைஞ்ச மாதிரி வருகிறது, அது இணைக்கப்பட்ட படத்தாள்கள் எப்படி இருக்கும் என்றதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டிக்கொண்டு போவேன். இப்ப பாருங்க அதை நான் காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்றது. இப்ப நாங்க அதை அந்த அம்பாறை கல்முனியான்றதை நாங்க சரியான முறைகளை பிரிச்சு சொல்ல வேண்டிய தேவைப்பாடுகள் அது ரெண்டும் சேர்த்து தான் வரும். இப்ப பாருங்க இதுல எனக்கு ஒவ்வொரு இடவிளக்க படத்தாள்களும் வச்சிருக்கிறேன். என்னட்ட ஒரிஜினல் இடவிளக்க படங்கள் என்னட்ட இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க 57 58வது படம். அதுக்கு அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 64 65வது படம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 71 72வது படங்களாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை இங்க நாங்க வடிவ ஞாபகம் வச்சுக் கொள்ள வேணும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப படத்தாள்களை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டையும் ஜாயின் பண்ணாங்க. சரிதானே? ஜாயின் பண்ணி தான் செஞ்சாங்க ஒரு படங்களாக வந்து எங்களுக்கு வெளியிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப இந்த ஸ்கிரீனை பாத்தீங்கன்றால் உங்களுக்கு விளங்கும் ட்ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து தான் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் படத்தாள்களாக வந்து அச்சீடு செய்தாங்க. இதுல காட்டுறேன் பாருங்க.
இதுதான் அந்த 71 72 படத்தாள்களாக இருக்கும். சரிதானே? 2யும் உண்டாக சேர்த்து என்ன செஞ்சாங்க? படத்தாள்களாக வெளியிட்டாங்க. நீங்க அதை பிரிச்சு பிரிச்சு தனியா படிச்சு அது எப்படி இருக்குது எப்படி அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் எங்களுக்கு ஏஎலுக்குரிய சிலபஸும் இல்லை. அதை நாங்க ஏஎலுக்கு போய் படிச்சு எங்களை நாங்களே குழப்பமடைய வேண்டிய தேவைப்பாடுகள் எதுவும் இல்லை. சரியானதா? மிக இலகுவாகத்தான் வரும். இந்த உங்களோட ஏஎல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மிக மிக இலகுவாகத்தான் வரும். நீங்க இணைக்கப்பட்ட படத்தாள்கள் எதுன்னு கேட்பாங்க. நீங்க 71 72 அம்பாறை கல்வி கொடுத்துட்டீங்க. சரி சரிதானே? நாங்க ஒவ்வொரு இடவிலக்கப்படங்களா செய்வோம். நாங்க ஒவ்வொரு இடவிலக்கப்படங்களாக நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் செய்து போறோம். அதாவது மானிப்பாயில இருந்து நாங்க தங்காலை மட்டும் இருக்கின்ற 92 இடவிலக்கப்படத்தாள்களையும் நாங்க என்ன செய்வோம் சொன்னால் ஒவ்வொரு இடவிலக்கப்படங்களாக சரிதானே? நான் இப்ப உங்களுக்கு மார்னிங் கிளாஸ்கள்ல கொண்டு போறதுக்கு இருக்கிற ஒவ்வொரு இடவிலக்கப்படங்களாக பார்த்து கொண்டு போவோம். சரியானதா? சார் இன்னும் கேள்வி ஒன்று எப்படி வந்தீங்கன்னா ஒரு சீட் பேப்பர்ல 1க்கு ம். 50,000 இடவிலக்கப்பட தாளில் இணைத்து பிரதியிடப்பட்ட படத்தாள்களின் இலக்கங்கள் முறையை கொண்ட விடை. அதுல ஆ, 2 50 ஆன்சரும் வந்திக்கு 57 64 71 அதுவும் வந்திக்கு 58 65 72 அதுவும் வந்திக்கு எதை ஆன்சரா கொடுக்கணும் அதுக்கு? பாருங்க என்னென்ன வந்திருந்தது? 58 முதலாவது ஆன்சர் வந்து 57, 64, 71. ஆ, ரெண்டாவது ஆன்சர் வந்து 58, 65, 72. 72 என்ன பிரச்சனைடா? இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 58 65 72 இந்த 3 படத்தாள்களை கொண்டு வந்தா நீங்க ஜாயின் பண்ணுவாங்க. இந்த அம்பாறை கல்முனை இருக்குதானே? இப்ப இந்த அம்பாறை கல்முனை என்ற படங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 57 58 படத்துல இந்த அம்பாறையோட சேர்த்து இந்த கல்முனையை ஜாயின் பண்ணாங்க. அப்ப 58வது படம் தான் ஜாயின் பண்ணப்பட்டது. சரிதானே? அப்ப அந்த 64ஓட 65வது படம் தான் ஜாயின் பண்ணப்பட்டது. 71ஓட 72வது படம் ஜாயின் பண்ணப்பட்டது. சரிதானே? ஓகே ஓகே சார். ஓகே. அந்த கேள்விகள் இப்படித்தான் வரும் எங்களுக்கு. இப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி வடிவா படிச்சா தானே செய்யலாம். நாங்க நல்ல புள்ளிகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஓகே. இப்ப இணைக்கப்பட்ட படத்தாள்கள் எல்லாம் கேட்பாங்க. பாத்தீங்களா இப்படி கேள்வி வந்திருக்குன்றது. அடுத்தது பாருங்க 2வது கேள்வி வந்து பாருங்க. 1க்கு 50,000 என்ற அளவு திட்டத்தில் அமைந்த இடவிலக்க தேசப்படத்தில் சம உயர கோடுகள் எது சம உயர கோடுகளாக காட்டப்படுவது? நான் வடிவம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். எது வரப்போது எங்களுக்கு சம உயர கோடுகளாக காட்டப்படுவது? மலைத்தொடர்கள். மலைத்தொடர். வெரி குட். எங்களுக்கு தெரிய வரும் மலைத்தொடர்கள். ஓகே. இப்ப நம்ம சமயர கோடுகளை பத்தி கதைப்போம். எங்களுக்கு தெரியணும் சமயர கோடுகள் தொடர்பாக கடந்த கால பாஸ் பேப்பர்கள் எத்தனாம் ஆண்டு எங்களுக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் வினாக்களாக வந்திருந்தது இல்லையா? 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் எங்களுக்கு 2 வினாக்களை போட்டிருந்தோம். கடந்த கால பாஸ் பேப்பர். நாங்க சும்மா பார்க்காம கடந்த கால பாஸ் பேப்பரை தொட்டு போக வேணும். சரி இந்த சமயர கோடுகள் என்றா என்ன? சமயர கோடுகள் எப்படி வரையப்படுகிறது? எப்படி எங்களுக்கு இடவிலக்கப்படங்கள் இருக்குதுன்றதையும் நான் இங்க சொல்லிக் கொண்டு போறேன். முதலாவது பிள்ளைகள் சம உயர கோடுகள் என்றது சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளை நாங்க பொதுவாக சம உயர கோடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முதலாவது வினா. அதானே சம உயர கோடுகள் என்பது சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளை சம உயர கோடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். இது பொதுவாக இந்த தரைத்தோற்ற அம்சங்களை வந்து எடுத்து காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது ஒன்றாக இந்த சம உயர கோடுகள் வந்து இருக்குது. இந்த சமூக கோடுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வளைவு சுழிவுகளை கொண்டுதான் வரையப்படும். இப்படி நேரா வரையாது. இப்படி நேரா அப்படியே சமாந்தரமாக வரைய மாட்டாங்க. வளைவு சுழிவுகளை கொண்டுதான் இந்த சமூக கோடுகள் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த சமூக கோடுகளை நாங்கள் இடவிலக்கப்படங்கள்ல 2 விதமாக அவதானிக்கலாம். ஒன்று பிரதான சமூக கோடுகள் டார்க் பிரவுன் கலர்ல அதாவது கபில நிறத்திலையும் அதே நேரத்தில் உப சமூக கோடுகள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மெல்லிய சமூக கோடுகள்லையும் எங்களுக்கு என்ன செய்திருக்கும் என்றால் காட்டப்பட்டிருக்கும். வடிவ கேள்வியை பாருங்க. உங்களோட கேள்விகள் இப்படித்தான் கேட்பாங்க. டார்க் பிரவுன் கலர்லையும் இருக்கும் மெல்லிய பிரவுன் கலர்லையும் இருக்கும். நான் இங்க பிரவுன் கலர் எடுக்கிறேன். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் சமயர கோடுகள் என்ன செய்ய போது டார்க் பிரவுன்லயும் இருக்க போது மெல்லிய பிரவுன் கலர்லயும் இருக்கும். இப்ப இந்த டார்க் பிரவுன்ல இருக்கிற அந்த பிரதான சமயர கோடுகள் வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர் இடைவெளிகள்ல வரையப்பட்டு கொண்டு போகும். எத்தனை மீட்டர் இடைவெளியில இருக்கும்? 100 மீட்டர் இடைவெளிகள்ல வரையப்பட்டு கொண்டு போகும். அதுக்குள்ள இருக்கின்ற அந்த உப சமயர கோடுகளை நீங்க போய் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 20 மீட்டர் இடைவெளிகள்ல வரையப்பட்டு கொண்டு போகும். 20 மீட்டர் இடைவெளிகள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வரைஞ்சு கொண்டு போவாங்க. ஆகவே உங்கள்ட்ட ஒரு கேள்வி வரும் எப்படி என்றால் 2 பிரதான சமூக கோடுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற உப சமூக கோடுகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்பாங்க. எத்தனை எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இப்படி எல்லாம் கேள்விகள் போடுவாங்களா? சரிதானே? இப்படி எல்லாம் கேள்விகளா வரும். இப்ப 4 உப சமூக கோடுகள் இருக்குது பாருங்க. இப்ப இது வந்து 100 120 140 160 180 200. அப்ப எங்களுக்கு தெரியணும் பிரதான சமூக கோடு 100 மீட்டர் இடைவெளி இருக்கும். இது 100 இது வந்து 200 இருக்கும். உதாரணத்துக்கு
இது 200 இருக்கும். ஆகவே இவற்றுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா உபசமர கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி 20 மீட்டர் இடைவெளியில இருக்கும். ஆகவே எங்களுக்கு மொத்தமாக 2 பிரதான சமர கோடுகளுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 4 உபசமர கோடுகள் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் என்றால் அமைய பெற்றிருக்கும். இதெல்லாம் இந்த பேப்பர்களை நோட் பண்ணி கொண்டு வாங்களா. சரிதானே? அடுத்தடுத்த கேள்விகள் வரும்போது நான் கேட்பேன் திடீரென்று. அப்ப எல்லாத்தையும் நோட் பண்ணி கொண்டு வாங்க இந்த பேப்பர்கள்ல. சரிதானே? இப்ப எங்களுக்கு தெரிய வரும் சமூக கோடுகளால் எடுத்துக்காட்டப்படுகிற ஒரே அம்சம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மலை தொடர்களாகத்தான் எங்களுக்கு மற்றதுகளும் வராது. நதிகள் எடுத்துக்காட்டப்பட மாட்டாது, நிர்வாக எல்லைகள் எடுத்துக்காட்டப்படாது, வீதிகளும் வராது, கடல்களும் வராது. இதுகள் எல்லாம் எங்களுக்கு பொதுவாக எங்களுக்கு தெரிய வரும் என்னன்னு சொன்னா இதெல்லாம் இந்த கரையோர அம்சங்கள் அதனத்துல வந்து எல்லைகள் இந்த தன்மைக்குள்ள வருகின்றதாக வந்து இருக்கும். இது பொதுவாக எங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா சில குறியீடுகளை பயன்படுத்தி எங்களுக்கு என்ன செய்வாங்க இந்த விடயங்களை எல்லாம் எங்களுக்கு எடுத்து காட்டுவாங்க. சரிதானே? ஆகவே சமூக கோடுகள் பயன்படுத்தப்படுறது தரை தோற்றம், அதாவது மலைகள், பாறைகள், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாய்வுகள், இதுகளை எல்லாம் எடுத்துக்காட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா சமூக கோடுகளை பயன்படுத்துவாங்க. அடுத்தது நாம டவுட் கேட்கறதுக்கு வருவோம். 3வது கேள்வி வந்து பாருங்க. இடவிலக்க படம் ஒன்றில் காணப்படும் பண்பாட்டு அம்சங்களை கொண்ட விடை தொகுதி யாது? அது என்ன பண்பாட்டு அம்சம் என்றா என்ன? பண்பாட்டு அம்சம் என்றா என்ன? என்ன பண்பாட்டு அம்சம் என்றது? தர்மிகா. அதாவது மனிதர்களினுடைய தலையீடுகளை அடிப்படையாக கொண்டு எங்கட புவியின் மேற்பரப்பில அமைய பெற்றிருக்கிற அம்சங்களை எல்லாம் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் பண்பாட்டு அம்சங்கள் என்று சொல்லுவோம். மனிதர்களினுடைய தலையீடுகளை அடிப்படையாக கொண்டு எங்கட புவியினுடைய மேற்பரப்பில அமைய பெற்றிருக்கிற அம்சங்கள் அனைத்தையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்று பாத்தீங்கன்னா பண்பாட்டு அம்சங்கள் என்று சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு வடிவ ஒரு விஷயத்தை சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப நீங்க எழுதுற பேப்பர் பிள்ளைகள் நீங்க உங்களோட ஆசிரியர்கள் திருத்த மாட்டாங்க. இன்னும் ஒரு ஆசிரியர் உங்களுக்கு உங்களோட பேர் தெரியாத அல்லது உங்களோட ஸ்கூல் தெரியாத ஒரு ஆசிரியர் தான் உங்களோட பேப்பரை திருத்த போறாரு. இப்ப நீங்க அந்த ஆசிரியருக்கு நீங்க கொடுக்கிற விளக்கங்கள் சரியான முறையில இருக்க வேணும். இப்ப சில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த வரை விளக்கணம் எழுதும் போது தங்களுக்கே தெரியாம பாடமாக்கி கொண்டு போய் அப்படியே போய் ஒப்புவிச்சுப்பட்டு வருங்கள். இப்படி எழுதுறதால பிள்ளைகள் நீங்க நினைச்ச புள்ளிகளை பெற முடியாது. சரி, முதல்ல உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து விளங்க வேணும். சில கீவேர்ட்ஸ்களை வச்சு கொண்டு எழுத வேணும். அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் புள்ளிகளை கூட்டி தரும். நாங்க அதெல்லாம் பின்னுக்கு பார்ப்போம். எப்படி எழுதுற என்ன மாதிரி எழுதுறன்ற விஷயத்தெல்லாம் நாங்க பின்னுக்கு பார்த்து கொண்டு வருவோம். சரிதானே? இப்ப எங்களுக்கு நான் பிள்ளைகள் உங்களுக்கு அந்த 1200 எம்சிக்கு நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இந்த 2026ஆம் ஆண்டு ஆக்களுக்கு, சரி 27ஆம் ஆண்டு ஆக்களுக்கு அனுப்பி வைப்பேன். அதை வடிவா என்ன செய்ய வேணும், பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு அலகுகளாக படிச்சு நீங்க ஒரு நாள் என்ன செஞ்சு கொண்டு வரணும், செய்து கொண்டு வர வேணுமே. நான் 1200 எம்சிக்கு நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரிதானே? ஓகே. அடுத்தது 3வது கேள்வி வந்து பாருங்க. இடவிலக்க படத்தில் காணப்படுகின்ற பண்பாட்டு அம்சங்கள். இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்து கொண்டு வரோம். காடு பௌதிகமா பண்பாடா? காடு பண்பாடா? காடுகள் நீங்களா செய்யறீங்க? காடு நீங்க செய்யறீங்களா? இல்ல. அப்ப எது வரப்போகுது? இது வந்து எங்களுக்கு பண்பாட்டுக்குள்ள பௌதிகத்துக்குள்ள வரும். ஆகவே காடு வராது. கணவாய் கணவாய் என்ன? பௌதிகம். கணவாய் நீங்களா செய்யறீங்க இல்லையே. கணவாய் என்றது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக இருக்கும். ஆகவே அது வந்து பௌதிக அம்சங்களாக இருக்கும். குன்று எப்படி இருக்கும்? பௌதிக அம்சங்களாக இருக்கும். பள்ளத்தாக்கு பௌதிக அம்சங்களாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு முதலாவது படி வராது. ஒவ்வொரு நீங்க ஒரு பென்சில் எடுத்துக்கொண்டு டிக் பண்ணி கொண்டு வர வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு கட்டிக்காரத்தனங்கள். 2வது வந்து பாருங்க வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம் என்னவாக இருக்கும்? வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் என்ன? பண்பாடு. பாடசாலை உருவாக்கப்படுகிறது. குளம் காடு வருமா? இங்க காடு வராது. ஆகவே எங்களுக்கு என்ன செய்யும்? 2வது விடையும் எங்களுக்கு வராது விடைகளாக. 3வதுல பயிற்சிகை மனிதனால மேற்கொள்ளப்படுறது. ஆகவே பயிற்சி எங்களுக்கு வரும். பள்ளிவாசல் மனிதனாலதான் கட்டப்படுறது, இயற்கையாக இருக்கிறது. ஆகவே அதுவும் பண்பாட்டு அம்சம். குடியிருப்புகள் அதுவும் மனிதனால் உருவாக்கப்படுறது. ஆகவே குடியிருப்புகளும் பண்பாட்டு அம்சங்கள். வீதிகள் மனிதனால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே வீதிகளும் எங்களுக்கு ஒரு பண்பாட்டு அம்சம். எங்களுக்கு 3வது விடை வரும். நாங்க அடுத்ததையும் வாசிக்க வேணும். சரிதானே? சுவடு எங்களுக்கு தெரிய வேணும். பௌதிக அம்சம். பார்த்தோடையும் ரிஜெக்ட் பண்ணிடணும். மற்றது தேவையில்லை. பௌதிக அம்சத்துக்கு வர தேவையில்லை. நீரிடை கணவாயும் எங்களுக்கு என்னது? பௌதிக அம்சம். ஆகவே சரியான விடையா அமைப்பது 3வதாக வந்து இருக்கும். சொல்ற விஷயம் விளங்குதா பிள்ளைகள்? சொல்லுங்க. திரிகோண அழுதம் அடுத்த இட உயரம் இத பௌதிகத்துக்குள்ள சொல்லுவாங்களா பண்பாட்டுக்குள்ள சொல்லுவாங்க? இப்ப திரிகோண கணித நிலையம் பண்றது இயற்கையாக வந்ததல்ல. நாங்க தான் அந்த உயரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்கிறோம். அது வந்து இயற்கையாக இருக்கிறது இல்லை. அது வந்து நாங்க அந்த உயரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்கிறதா திரிகோண கணிதமும் இட உயரமும். சரியானதா? அது வந்து ஆகவே அது உங்களுக்கு பண்பாட்டு அம்சத்துக்குள்ளதான் வரும். சரிதானே? ஓகே, வெரி குட். அடுத்தது பாருங்க, 4வது கேள்வி வந்து பாருங்க.
ஒன்றுக்கு பாருங்க இதுல கூட கேள்வி எதுல போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? பாத்தீங்களா? ஒன்றுக்கு 50,000 இடவிலக்கப்படத்தெல்லாம் கூட கேள்வி போட்டிருக்காங்க தூக்கி. ஏன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒன்றுக்கு 50,000 நிறைய நிறைய குழப்பப்படுவீங்கன்றது வடிவா உங்களுக்கு தெரியும். அப்ப அதனாலதான் கூட கேள்வி ஒன்றுக்கு 50,000 வந்திருக்கு. நான் சொல்லும் படிப்பிக்கும் போது சொல்லி சொல்லி படிப்பிக்கிறான். ஒன்றுக்கு 50,000 பிரதான கேள்வி எங்களுக்கு ஃபைனல் மட்டும் எங்களுக்கு வரும். தொடர்ச்சியாக 3 கேள்விகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. தொடர்ச்சியாக வரும். அப்ப நீங்க ஒன்றுக்கு 50,000 நல்ல வடிவா கிளியரா படிச்சுக் கொள்ள வேண்டும். சரிதானே? ஓகே. பாருங்க 150,000 என்ற அளவு திட்டத்தில் அமைந்த இடவிலக்கப்படத்தின் பரப்பளவினை சதுர கிலோமீட்டரில் குறிப்பிடுக. இதுல நம்ம வடிவா படிக்கலாம். எவ்வளவு வரப்போகுது சதுர கிலோமீட்டர்ல? 1000. 1000 வரப்போகுது. சரிதானே? 1000 வரப்போகுது. அதாவது எங்களுக்கு தெரிய வேணும், ஒரு இடவிலக்கப்படத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு இடவிலக்கப்படத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரிய வேணும் நீளமும் அகலமும் எவ்வளவு இருக்குன்றதை முதல் பார்க்க வேணும். நீளத்தை பார்த்தோம்னா எங்களுக்கு தெரிய வேணும் 80 சென்டிமீட்டராக இருக்கும். நீளம் வந்து பாத்தீங்கன்னா 80 சென்டிமீட்டராக இருக்கும். அகலம் வந்து பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டராக இருக்கும். 50 சென்டிமீட்டராக இருக்கும். இதை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் ஒன்றுக்கு 50,000 மாற்றீடு செய்கின்ற போது 2 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு 1 கிலோமீட்டராக மாறும். இதில் நாங்க முன்னுக்கு படிச்சிருக்கிறோம். ஆகவே 80 சென்டிமீட்டர் எங்களுக்கு என்னவாகும் என்றால் 40 கிலோமீட்டராக மாறும். எவ்வளவு மாறும்? 40 கிலோமீட்டராக ஆகும். 50 சென்டிமீட்டர் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்களாக மாறும். வடிவாக இந்த கேள்வியை வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. சதுர கிலோமீட்டர் என்று சொல்லி கேட்டால் நீங்க இந்த 40ஐயும் 25ஐயும் பெருக்கி 1000 கிலோமீட்டர் வர்க்கம் என்று சொல்லி கொடுப்பீங்க. 1000 கிலோமீட்டர் வர்க்கம் என்று கொடுப்பீங்க. சதுர சென்டிமீட்டர் வர்க்கம் என்று கேட்டாங்கன்றால் நீங்க 50ஐயும் 80ஐயும் பெருக்கி தான் கொடுப்பீங்க. சென்டிமீட்டர்ல கேட்டிருக்குதா கிலோமீட்டர்ல கேட்டிருக்கான்றத முதல் பார்க்க வேணும். அப்ப சென்டிமீட்டர்ல கேட்டாங்கன்றால் எங்களுக்கு தெரிய வேணும் 4000 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். எவ்வளவா இருக்கும்? 4000. வடிவா கவனிச்சு கொள்ளுங்களா? 4000 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். 4000 சென்டிமீட்டர் வர்க்கம். கிலோமீட்டர்ல கேட்டாங்கன்றால் 1000 கிலோமீட்டர் வர்க்கமாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு இங்கே சதுர கிலோமீட்டர்ல கேட்டிருக்கிறதால எங்களுக்கு சரியானபடியாக வரப்போறது 1000 கிலோமீட்டர் வர்க்கங்களாக எங்களுக்கு வரும். சரிதானே? இது முடிய நான் உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர் தந்து கொண்டு விளங்கப்படுத்துவேன். அதுல இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஞானசோர குரூப்ல இருக்கிற பிள்ளைகளும் ஃப்ரீயாவும் வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க வர மாட்டாங்க. நம்மள்ட்ட கிளாஸுக்கு வளமையா வார பிள்ளைகள் வருவீங்க. சரிதானே? இப்ப அவங்களுக்கு நான் தந்ததை செய்ய வைப்பேன். ஒரு ஆளா தனித்தனியா கேட்பேன். இதுல பிள்ளை இந்த 30 இந்த போன் நம்பர் இதுகள் இருக்கிறாங்க பிள்ளைகள் உங்களோட பேர்களை ஒருக்கா ரீநேம் பண்ணி கொள்ளுங்களா? உங்களோட பேர்கள்ல நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. கேளுங்கம்மா நான் கேளுங்க. சார் பேசவா? கேளுங்க பேசுங்க பிள்ளை. சார் கிளாஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்ன பிள்ளை? நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் கிளாஸுக்கு ஜாயின் ஆக என்ன செய்யணும்? நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆக போறீங்கடா பிள்ளை. இதுல நான் தர நம்பருக்கு நீங்க நோட் பண்ணுங்களா? 250 288 4. இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு இருக்கா பர்சனலா கதைங்க. நான் உங்களுக்கு ஓகே சார். கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்றேன். என்னடா பிள்ளைகள் ஒரு விஷயத்தை வடிவா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஓகே சார். என்னென்றால் நிறைய பேப்பர் செய்யுங்க. நீங்க வெறும் தியரிய மட்டும் படிக்காது. உங்கள்கிட்ட நோட்ஸ் வேணும் என்றால் நீங்க ஜனு சார்கிட்ட எல்லா ஆசிரியருடைய நோட்ஸும் வச்சிருக்கிறேன். முழு ஆசிரியருடைய நோட்ஸும் வச்சிருக்கிறேன். நீங்க சார்கிட்ட கேட்டீங்கன்றால் உங்களுக்கு கட்டாயம் தருவேன். இப்ப பாருங்க எங்களுக்கு பேப்பர் செய்ய பிள்ளை நீங்க வந்து இதுல எங்கள்கிட்ட வராத கிளாஸ்க்கு வராத பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஃப்ரீயா வந்த பிள்ளைகள். நாங்க இதெல்லாம் படிச்சிட்டோம். இப்ப உங்களுக்கு 9ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இல்லையா? தொண்டமானார் எக்ஸாம் 9ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும். அப்ப நீங்க படிவா என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சிலபஸ்களை முடிச்சு மாடல் பேப்பர் செய்து தவணை பேப்பர் செய்தா நீங்க ஃபைனலுக்கு போக வேணும். ஏனென்றால் நாங்க ஒரு பயிற்சி செய்யறதுக்காக நாங்க ஒரு ட்ரைனிங் அதாவது வந்து பிராக்டிகல் செய்ய வேணும். சரிதானே? ஒரு பரீட்சையை நாங்க செய்யறதுக்கு முன்னுக்கு நாங்க என்ன செய்யணும்? நிறைய பிராக்டிகல் செய்தா நாங்க போய் அந்த பரீட்சை எழுதும் போது உங்களுக்கு 80 புள்ளிகளுக்கு மேல வரும். நீங்க வெறும் தியரியில படிச்சு போட்டு போய் நீங்க பரீட்சை செய்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரை பார்க்க பயம் வரும். அப்ப நீங்க நிறைய பேப்பர்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த பயம் தன்மை இல்லாம போய் உங்களுக்கு எழுதுற முறைமைகள் உங்களுக்கு தெரிய வந்து எப்படி விடைகளை அணுகுறன்ற விஷயம் தெரிய வந்து சிம்பிளா பேப்பர்களை நீங்க என்ன செய்வீங்க? செய்து கொண்டு போவீங்க. அதனாலதான் நிறைய பேப்பர்கள் செய்யறதுக்குரிய காரணமும் நான் அதுதான். இப்ப இதுல எங்களுக்கு தெரியும் நாங்க ஒவ்வொன்றுக்கும் நாங்க தனித்தனியா ஒவ்வொரு யூனிட்டா நாங்க பேப்பர் செய்த நாங்க சரிதானே? எம்சிக்கும் தனித்தனியா செய்து கொண்டு வந்தாங்க. இப்ப நாங்க இடவிலக்கப்படங்களும் போறோம். ஒவ்வொரு இடவிலக்கப்படமும் நாங்க பார்க்க போறோம். அதாவது 92 இடவிலக்கப்படம் பார்ப்போம். மானிப்பாயில இருந்து தங்காலை மட்டும் இருக்கிற 92 படங்களும் பார்க்க போறோம். உலக படத்துக்கும் புக்ஸ் தந்திருக்கிறேன். இப்ப நீங்க பிள்ளைங்க இந்த ஃப்ரீயா வந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்காதா நான் சொல்ற விஷயங்கள்? நாங்க வந்து இப்ப இடவிலக்க படங்களும் முடிச்சிட்டோம். இப்ப இடவிலக்க படங்கள் பேசிக்ல இருந்து படிச்சு கொண்டு போறோம். உலக படங்களை நாங்க குறிச்சு பழகி கொண்டு போறோம். அதுக்கெல்லாம் உங்கள்ட்ட புக்ஸ்கள் கொடுத்துருக்கிறேன். சரி, நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க அந்த குரூப்ல ஷேர் பண்ணி விட நீங்க அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து இவங்களோட படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஓகே.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட விடயம் பற்றிய தகவல்களை மாத்திரம் முன்வைப்பதற்கு அமைக்கப்படுகின்ற படம் எது? கருப்பொருள் படம். கருப்பொருள் படம். வெரி குட். கருப்பொருள் படம். அதாவது கருப்பொருள் பாருங்க, அதுலயே வசனம் இருக்கு பாருங்க. கருப்பொருள், அதாவது கரு என்றது உண்ட மட்டும் அடிப்படையாக சிறப்பித்தல். அதாவது குறித்த ஒரு விடயத்தினை மட்டும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்க ஒரு படத்தை தயாரிக்கிறது கருப்பொருள் படம். அது என்ன சார், அது ஒரு குறித்த ஒரு அம்சம், அது என்ன சார் குறித்த ஒரு விடயம் என்று தானே கேட்பீங்க. அதாவது தனிய பௌதிக அம்சத்தையும் தனிய பண்பாட்டு அம்சத்தையும் தனித்தனி படங்களாக நீங்க அமைத்துக் கொண்டு போனால் அது எங்களுக்கு தெரிய வரும் கருப்பொருள் படம். 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடவிலக்க படங்கள் தொடர்பான ஒரு எம்சிக்கு கேட்டிருந்தவங்க 2022ஆம் ஆண்டுல. அதாவது பௌதிக பண்பாட்டு அம்சங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கவனிக்கப்படும், பௌதிக பண்பாட்டு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு படங்களை நீங்க தயாரித்தால் அது இடவிலக்கப்படும். பௌதிக பண்பாட்டு அம்சங்களை கொண்டு ஒரு படங்கள் தயாரிக்கப்பட்டால் அது இடவிலக்கப்படும். தேசப்படம் அல்லது படம் என்றா என்னன்னு பாத்தீங்கன்னா, முப்பரிமாணத்தில் காணப்படுகின்ற புவியினை சரியானதொரு அளவு திட்டம், நிறங்கள், குறியீடுகள், இலக்கங்கள் என்பவற்றை பயன்படுத்தி ஒரு இருபரிமாண வடிவில காட்டக்கூடியதாக இருந்தால் அது தேசப்படம் அல்லது படம் என அழைக்கப்படும். முப்பரிமாணத்தில் இருக்கிற புவியை நாங்கள் இருபரிமாண மடித்துக்கு மாற்றுறது. அப்படி மாற்றக்கூடியதாக இருந்தால் அது எங்களுக்கு தேசப்படம் அல்லது படம் என அழைக்கப்படும். எண்ணிலக்கப்படம், இதை நான் உங்களுக்கு சொல்லி தந்து நாங்க தனியா எண்ணிலக்க படங்கள் தொடர்பாக நாங்க தனியா யூனிட்டா படிக்கிறாங்க இல்லையா தர்மிகா? எதுல படிச்சாங்க எண்ணிலக்க படங்கள் தர்மியா? எண்ணிலக்க படங்கள் எந்த பகுதிக்குள்ள படிக்கிறாங்க? எந்த பகுதிக்குள்ள எண்ணிலக்க படங்கள் படிக்கிறாங்க? எண்ணிலக்க படங்கள் ஜிஎஸ்க்குள்ள. வெரி குட். சரிதானே, ஜிஎஸ்க்குள்ள படிக்கிறாங்க. அதாவது கணனி மொழிகளுக்கு மாற்றீடு செய்யப்பட்ட படங்களை நாங்க பொதுவாக என்னன்னு சொல்லுவோம், எண்ணிலக்க படங்கள் என்று சொல்லுவோம். சரிதான். நான் கிளாஸ்ல சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பேப்பர்ல பாப்பீங்களா? நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது நீங்க பேப்பர்ல அவதானிப்பீங்க பாத்தீங்களா? இப்ப உங்களுக்கு எண்ணிலக்க படங்கள் என்ன தெரியலாட்டி நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அதுல ஒரு குழப்பம், இப்ப உங்களுக்கு இது ஒரு சிம்பிளான ஒரு வினா வந்ததால பிரச்சனை இல்லை. இதுவே உங்களை குழப்புற மாதிரி வந்தா நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அப்ப எங்களுக்கு எண்ணிலக்க படம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கணனி மொழிகளுக்கு மாற்றீடு செய்யப்பட்ட படங்களை நாங்க எண்ணிலக்க படங்கள் என்று சொல்லுவோம். நவீன படங்கள், அதாவது நவீன தொழில்நுட்பங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தயாரிக்கப்படுகின்ற படங்களை நவீன படங்கள் என்று சொல்லுவோம். இவ்வளவுதான் இந்த படங்கள் என்றதுக்குள்ள இருக்கிற விஷயங்களாக இருக்கும். இப்ப இந்த 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களுக்குள்ள யாருக்கும் சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். சார், மரபு ரீதியான படம்ன்றதும் இடவிலக்க படமா சார்? இல்ல. மரபு ரீதியான படங்கள்ன்றது தர்மிகா நாங்க கைகளால, அதாவது மனிதர்களினுடைய வழுக்களை பயன்படுத்தி கைகளால வரையப்பட்ட படங்களை நாங்க மரபு ரீதியான படங்கள் என்றுவோம். சரிதானே? இப்ப இடவிலக்க படங்கள் எல்லாம் இன்றைக்கு ஜிஎஸ் அடிப்படையா வச்சுக்கொண்டு இன்றைக்கு வரைகிறாங்க. இடவிலக்க படங்கள் பொதுவாக ஒரு நவீன தன்மையின் அடிப்படையில புதிய கலர்கள் அப்படியெல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கு தயாரிக்கிறாங்க. நாங்க அதை இடவிலக்க படங்களை மரபு ரீதியான படங்கள் என்று சொல்றது இல்லை. கைகளால வரையப்பட்ட படங்களை தான் நாங்க மரபு ரீதியான படங்கள் என்று நாங்க பொதுவா சொல்றது. சரியா தர்மியா? ஓம் சார். ஓகே. வேற யாரும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் 65 64 என்ன பிரதேசம்? என்ன பிள்ளை? 65 64 என்ன பிரதேசங்கள்? 64 65. ஓகே. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இடவிலக்க படங்கள்ல இணைக்கப்பட்ட படத்துல 57 வந்து அம்பாறை, 58 கல்முனை, 64 திருக்கோயில், 65 தம்பட்டி, 71 பொத்துவில், 72 கோமாரி. சரிதானே? ஓகே. ஓகே சார். வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் 65 64 என்னண்டு 65 64 என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது திருக்கோயிலும் தம்பட்டியும், திருக்கோயில் தம்பட்டியா? ஓகே சார். ஓகே. அது தானாப்படையில வரும், தாத்தி என்று சொல்லி சேர்த்து வரும், தம்பட்டி திருக்கோயில். வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார், இப்ப வந்து இந்த அச்சிடப்பட்ட படம் வந்து 89 தானே சார்? அச்சிடப்பட்டு பின்பற்றப்பட்டது. சொல்லுங்க 89. அந்த 6 இடத்துல வந்து அத வந்து சேர்த்து 3 படமா சேர்த்து இணைச்சதால தான் சார் 92 படம் வந்ததா? இல்ல 92 படங்களாக வெட்டினவங்க. விளங்குதா தர்மிகா? 92 படங்களை வெட்டி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பிரதேசம் கடலுக்குள்ள போனதால அந்த 3 பிரதேசத்தையும் ஜாயின் பண்ணி எங்களுக்கு 89 படங்களாக அச்சிட்டாங்க. சரிதானே? ஓகே சார். ஓகே. அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். சொல்லுங்க. ஒரு கேள்வி வந்து அந்த அளவு திட்டத்துல கொஞ்சம் செஞ்சு காட்டுறீங்களா? சொல்லுங்க தர்மியா. படப்பிரதேசத்தில் 5 மில்லிமீட்டர் உடைய பாலம் ஒன்று உண்மையான நிலத்தோற்றத்தில் முதல்ல எழுத வேணும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், முதலாவது நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு கேள்வி கேட்டா முதல்ல எழுத வேணும். 5 மில்லிமீட்டரா இருக்கிற பாலம் என்ன அளவு திட்டம்?
மில்லிமீட்டர். என்ன அளவு திட்டம்? அதான் கேள்வி. சரி சரி, அளவு திட்டம் தான் கேள்வினே. ஓ. ஓகே. 5 மில்லிமீட்டர்ல காட்டப்படுகின்ற பாலம் ஒன்றில் உண்மையான நிலத்தோற்றத்தில் 250 மீட்டரில் காட்டப்படுமாயின் அதன் அளவு திட்டம் யாது? அளவு திட்டம் என்ன? சரி, இப்ப எங்களுக்கு தெரிய வேணும். நான் உங்களுக்கு ஒரு பழைய விஷயத்தை சொல்லி தந்திருக்கேன். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், பொதுவாக நாங்க இதை 1 மில்லிமீட்டருக்கு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் 1 மில்லிமீட்டருக்கு எத்தனை மீட்டர்ன்னு சொல்லி நாங்க எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னாலே எங்களுக்கு சிம்பிளாக நாங்க அளவு திட்டங்களை கண்டுபிடிக்கலாம் இல்லையா பிள்ளைகள்? எங்களுக்கு தெரியணும் 1/50,000 1/50,000 1 மில்லிமீட்டர் எத்தனை மீட்டராக எங்களுக்கு கருதப்பட்டது? 50 மீட்டராக கருதப்பட்டது. 1 மில்லிமீட்டர் எங்களுக்கு எத்தனை? 50 மில்லிமீட்டராக கருதப்பட்டது. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்றால் 5 மில்லிமீட்டர் இங்க 250 மில்லிமீட்டராக இருக்குதாம். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், நாங்க இதை 1 மில்லிமீட்டர் எத்தனை மீட்டராக மாத்த வேணும். அப்ப நாங்க இதுக்கு என்ன செய்ய வேணும் தர்மிகா? நதா, இதை நாங்க என்ன செய்ய வேணும்? 5 பிரிக்க வேணும். அப்ப இதையும் நீங்க எத்தனை பிரிக்க வேணும்? 5 பிரிக்க வேணும். ஆகவே எங்களுக்கு 1 மில்லிமீட்டர் சமன் 1 மில்லிமீட்டர் சமன் எங்களுக்கு எத்தனை வரப்போகுது? 50 மீட்டரா வரப்போகுது. ஆகவே இந்த அளவு திட்டம் எந்த அளவு திட்டமா இருக்க போகுது? 1/50,000 இருக்க போகுது. இப்ப விளங்கிட்டனதா? ஓம் சார், நான் இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சேன். ஈஸியா வந்தீங்க. என்னண்டு விளங்கலனதா? செய்யறது கஷ்டப்பட்டீங்க அப்படியா? இல்ல, கூட எஃபர்ட் கொடுத்து பார்த்தேன். இது கூட செய்ய முறை கூட வரும்னு நினைச்சேன். எவ்வளவு ஈஸியா ஆக்கிடுவாங்க. அதான் சிம்பிளா தான் சொல்றேன். பெரிய கஷ்டம் அப்படின்றது இல்ல பிள்ளை. அதைத்தான் சொல்றேன். நாங்க அந்த கன்செப்ட விளங்கிட்டு எடுத்தோம்னா சரி, அவதான் இங்க இருக்கிறது மெயின். அதான் சொல்றேன். நீங்க 1 மில்லிமீட்டர் எத்தனை மீட்டர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சிம்பிளா இருக்கும். எங்களுக்கு இதுவே 1/25,000 1 மில்லிமீட்டர் எத்தனை மீட்டரா இருக்கும்? 1/25,000 25 மீட்டராக இருக்கும். 25 மீட்டராக இருக்கு. நாங்க முன்னுக்கு படிச்சிருக்கிறோம். ஒருக்கா படிச்சதொருக்கா ரிவிஷன் பண்ணி பார்க்க வேணும். கணக்கு தந்து விளங்கப்படுத்தி வடிவத்தை கொண்டு வந்தான். அப்ப நீங்க செய்யறதை திருப்பி ஒருக்கா ரிவிஷன் பண்ணி பார்த்து விட்டீங்கன்னா சரி, பேப்பர் செய்யுங்க. நிறைய பேப்பர் செய்யுங்க. அதான் உங்கள்கிட்ட சொல்றேன். பாருங்க, பேப்பர் செய்ய பாருங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. நீங்க இப்படியே செய்து கொண்டு வந்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்க நல்ல தொப்படிப்பீங்க. நீங்க இருந்தா பாருங்க, உங்களோட புதுவிதமான மாற்றம் வரும். எல்லாரை விட நல்ல முன்னோக்கி போவீங்க. மற்ற பிள்ளைகளை விட முன்னோக்கி போவீங்க. எல்லாரும் தியோரிகளை படிச்சு கொண்டு வருவாங்க. நீங்க பேப்பரோட வரும்போது படுபயங்கரமான ஒரு நல்ல டேலண்டான ஆளா வருவீங்க. என்னன்னா 5ஆம் ஆண்டு பிள்ளைகளை பாருங்க. உதாரணத்துக்கு 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் எடுத்து பாத்தீங்கன்னா பேப்பர் செய்யறதாலதான் அந்த பிள்ளை அவ்வளவு தொப்ப படிக்குதுங்க. இப்ப பேப்பர் செய்ய உங்களுக்கு புதுவிதமான கெட்டித்தனம் வந்து வரும். அதுவும் 1/50,000 கேட்டிருக்கான் பாருங்க. 1/50,000 என்ற அளவு திட்டத்தில் அமைந்த இடவிளக்க படங்களை உருவாக்குவதற்கு தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகிற நவீன தொழில்நுட்பம் எது பிள்ளைகள்? எதை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு தற்காலத்துல? இன்றைக்கு இந்த இடவிளக்க படங்களை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம் எதுவா இருக்குது? ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் வருமா முதலாவது உங்களுக்கு? மேற்படி எது வரப்போது எங்களுக்கு? செய்மதி படமத்தில் எடுத்து வச்சு இந்த இடவிளக்க படங்களை உருவாக்க முடியுமா பிள்ளைகள்? கணனிகள் இதுல பயன்படுத்தப்படும். முதல் ஜிபிஎஸ் செய்மதி இல்லையா? செய்மதியை வச்சுக்கொண்டு படம் வருமா? யோசிக்க வேணும். செய்மதியை வச்சுக்கொண்டு படம் வருமா உங்களுக்கு? படம் வராது பிள்ளைகள். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த என்னட்ட படிக்கிற பிள்ளை ஒரு ஆள் இருக்கு. என்னட்ட படிச்சு இப்ப பெராதனி யூனிவர்சிட்டியில இப்ப ஜிஎஸ் கோர்ஸ் செய்து கொண்டிருக்கிறான். இப்ப அவ அந்த ஸ்டேட்டஸ் போடுவா, இன்றைக்கு இடவிளக்க படங்கள் இந்த படங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டிருப்பா. சரிதானே? அப்ப அந்த பிள்ளைகள் இன்றைக்கு இந்த இடவிளக்க படங்கள் செய்யறதெல்லாம் இந்த யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியும் ஜிஎஸ் சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி இடவிளக்க படங்கள்லாம் இன்றைக்கு தயாரிக்கிறாங்க. வடிவா புத்தம் புதுசாக வடிவா கலர்களை பயன்படுத்தி இன்றைக்கு இடவிளக்க படங்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அதுல நிறைய எடிட்டிங், அதாவது இற்றைப்படுத்தல் முறைமைகள் எல்லாம் இன்றைக்கு ஜிஎஸ்னுடாகத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது. ஆகவே இன்றைக்கு 1/50,000 அமைந்த இந்த இடவிளக்க படத்தாள்கள் எல்லாம் எதுல உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஜிஎஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. கொஞ்சம் யோசிக்க வேணும்டாப்பா. இந்த ஜிபிஎஸ் செய்மதிகளை வச்சுக்கொண்டு நாங்க எதுவும் படம் உருவாக்க முடியுமா? இவர்களுக்கு ஒரு சாதனம் மாதிரி, படப்பிடிப்புக்கு பயன்படுத்துற ஒரு சாதனம் தான் இவரும். அதே மாதிரி இவரும் அதே மாதிரி தான் இவரும் அதே மாதிரி தான். எங்களுக்கு சரியான முறையில் ஒரு சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய தன்மை எதுல இருக்குது? ஜிஎஸ் இருக்குது. ஆகவே எங்களுக்கு சரியான வழி எதுல வரப்போகுது? ஜிஎஸ் தான் வரப்போகுது. சொல்ற விஷயம் விளங்குதா? அடுத்தது 7வது கேள்வி பாருங்க. இப்படிதான் கேள்வி வரும். இப்ப முதல் உங்களுக்கு இந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் பிள்ளைகள் இப்ப உங்களுக்கு இன்னும் வராது.
இலகுவாக இருக்கும். நீங்க போக போக உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர் வரும். நீங்க பொதுவாக நீங்க ஒரு என்னன்னு சொல்றது 4ஆம் தவணைக்கு வரும்போது தான் நீங்க ஃபுல் மாடல் பேப்பர் செய்ய வலிக்கிடுவீங்க ஃபைனலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன நோமலா தான் போய் கொண்டிருக்குவேன். இதுல 7வது கேள்வி வந்து பாருங்க பிள்ளைகள். வளிமண்டலத்தில் மாறன் மண்டலத்தில் 3வது மட்டத்தில் காணப்படும் வாயு எது? எந்த வாயு 3வது மட்டத்தில் இருக்குது? ஆர்கன் வரப்போகுது. சரிதானே? ஆர்கன் தான் எங்களுக்கு 3வது மட்டத்துல வரப்போகுது. 1வது மட்டத்தில் இருக்கிற வாயு எது? நைதரசன். 2வது மட்டத்தில் இருக்கிறது எது? ஒட்சிசன். 3வது மட்டத்தில் இருக்கிறது ஆர்கன். வடிவஞ்சா அமைச்சு கொடுங்க. இப்ப எங்களுக்கு இந்த ஒட்சிசனும் ஆர்கனும் நைதரசனும் என்ன வாயுக்குள்ள வரும்? நிலையான வாயுக்கள். வெரி குட். உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல ஆர்கனை கொண்டு சுவட்டு வாயுக்குள்ள போட்டு வச்சிருக்குது. ஆர்கனை கொண்டு வந்து நீங்க நிலையான வாயுக்குள்ள போடுவாங்க. 2023ஆம் ஆண்டு ஸ்கீம்ல அதுல மாத்தி கொடுத்தவங்களா 2023ஆம் ஆண்டு ஸ்கீம்ல அது இட்டிப்படுத்தப்பட்டிருக்குது. டீச்சர்ஸ் கைட்லயும் பிள்ளைகள் நிறைய பிழைகள் இருக்குது. சரிதானே? அந்த பிழைகளை திருத்தி நீங்க உங்களோட ஆசிரியர்களினுடைய துணை கொண்டு படிக்க வேணும். இப்ப நீங்க சொல்றேன் வேற ஆக்கள் என்ன கிளாஸுக்கு வராதாக்கள் யாரும் இருக்கிறீங்க. இப்ப அந்த டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற பிழைகளை திருத்தி படிக்க வேணும். இன்றைக்கு அகவிசையிலையும் நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறாங்க. அதையும் திருத்தி வடிவா படிச்சு கொள்ளுங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்கீமிலையும் மாற்றங்களை கொண்டு வராங்க. பிள்ளைகள் அந்த மாற்றங்களை சரியான வகையில உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி வடிவா படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. கார்பன் ஆக்சைடு வாயு உங்களுக்கு எந்த வாயுக்குள்ள வரும்? மாறுபடும் வாயுக்குள்ள வரும் இல்லையா? கார்பன் ஆக்சைடு, நீராவி, ஓசோன். இது மூன்று உங்களுக்கு எந்த வாயுக்குள்ள வரப்போகுது? மாறுபடும் வாயுக்களுக்குள்ள வரப்போகுது. சரிதானே? அது என்ன மாறுபடும் வாயுக்கள்? நிலையான வாயுக்கள் என்றா பிள்ளைகள் இந்த நிலையான வாயுக்களினுடைய சதவீதங்கள் வந்து மாற்றம் அடையாது. ஆனால் மாறுபடும் வாயுவினுடைய சதவீதங்கள் அடிக்கடி மாறும். உதாரணமா கார்பன் ஆக்சைடு எடுத்துக்காட்டீங்கன்னா வெப்பநிலை கூடிக்கொண்டு போகும் என்றால் கார்பன் ஆக்சைடு வாயுனுடைய அளவு கூடிக்கொண்டு வரும். வெப்பநிலை குறைவடைந்து கொண்டு வந்தால் கார்பன் ஆக்சைடு வாயுனுடைய தன்மைகளும் குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் வெப்பநிலையினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப இந்த கார்பன் ஆக்சைடு தன்மையின வாயு என்ன செய்யும்? மாற்றம் பட்டு கொண்டே இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியணும் ஒரு வாயு நிலையாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அது நிலையான வாயுக்கள். அந்த வாயுக்களினுடைய சதவீதங்கள் எங்களுக்கு மாற்றப்படும் என்று சொன்னால் அது வந்து மாறுபடும் வாயுக்கள். என்னடா பிள்ளைகள் 2026ஆம் ஆண்டுகளுக்கு நாங்க மாடல் பேப்பர் செய்ய போறோம் பிள்ளைகள். கடந்த கால பாஸ் பேப்பர்கள் அதாவது 2011ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரையான வினா பிள்ளைகளுக்கு அதாவது 2024ஆம் ஆண்டு கடந்த கால வினா பத்திரங்களை உள்ளடக்கி அதற்கு புக்ஸ் கொடுத்திருக்கிறேன். அது ஒரு புக்ஸா கொடுத்திருக்கிறேன். அந்த புக்ஸா போகுது ஒவ்வொரு அலகுகள் ரீதியாக 2026ஆம் ஆண்டுகளுக்கு பாஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி. நீங்க இதுல 2026ஆம் ஆண்டாக்கள் யாரும் இருப்பீங்கன்னா இல்ல உங்க ஸ்கூல்ல யாரும் இருப்பாங்கன்னு ஒரு சொல்லிவிடுங்க. கடைசி டைம்ல பிள்ளைகள் வருதுகள். இப்ப கடைசி டைம்ல வந்துட்டு என்ன செய்துகள் சொல்லி சொன்னால் ஆளியால் குழம்புப்படுதுகள். ஐயோ நாங்க இதை படிக்கலையே சார், நாங்க இப்படி படிச்சிருக்கலாமே. அப்படி சின்ன சின்ன ஐடியாக்கள் தானே. இப்ப சின்ன சின்ன ஷார்ட் கட்டுகள் அதில் சொல்லி கொடுத்த உடனே அதற்கு நிறைய கவலையாகவும் இருக்குது. அப்ப அதனால நிறைய பாஸ் பேப்பர்கள் செய்து படிக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யும்? நினைத்த புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்ப நீங்க 2026ஆம் ஆண்டாக்கள் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்களா. அடுத்தது சொல்லுங்க சார். அத கொஞ்சம் ரீசன் பண்ணிடுவோம்ல அந்த புக். நீங்க குரூப்ல இருக்கிறீங்களா மனால்? ஓ சார், அண்ணா பேசுறேன். அண்ணா நான் ஒரு திருப்பி சென்ட் பண்ணி விடுறேன் அண்ணாவா. ஓகே ஓகே ஓகே. பாருங்க 8வது கேள்வி வந்து பாருங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன். ஆனா உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு குரூப்ல திருப்பி ஷேர் பண்ணி விடுறேன். 8வது கேள்வி வந்து பாருங்க. கற்கோளத்தின் புவியோட்டில் அமைந்துள்ள 2 பிரதான படைகளை கொண்டுள்ள விடைத்தொகுதி எது? கற்கோளத்துல இருக்கிற 2 பிரதான படைகளும் என்னென்ன படைகள் பிள்ளைகள்? கற்கோளமே இந்த 2 படைகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. என்னென்ன வரப்போகுது? சிஎல் படையும் சீமா படையும் இல்லையா? சிஎல் படைக்கு என்ன மறுபெயர்? சீமா படைக்கு என்ன மறுபெயர்? கண்டவோடு சமுத்திரோடு. கண்டவோடு அதனை வந்து சமுத்திரோடு. ஏன் நாங்க இதை சிஎல் என்றோம், ஏன் இதை நாங்க சீமா என்றோம்? காரணம் என்ன? அதுல உள்ள மூலப்பொருள்கள் இதுல வந்து சிலிக்கனும் அலுமினியம் இருக்கிறதால சிஎல் படை என்றோம். இதுல சிலிக்கனும் மெக்னீசியம் இருக்கிறதால இதை நாங்க சீமா படை என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? அடுத்தது 9வது கேள்வி பாருங்க. எப்படி கேள்விகள் அடிச்சு கொண்டு வராங்கன்றது பாருங்க. நில உருவங்களை போட்டிருக்காங்களா? புவியோட்டின் உட்பகுதியில் செயற்படுகின்ற விசைகளினால் தோற்றம் வரும் 1ஆம் வகை நில உருவங்களை கொண்ட விடை தொகுதியாய் தெரிவு செய்ய. எது வரப்போது 1ஆம் வகை நில உருவங்கள்? இதை நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன். எது வரப்போது 1ஆம் வகை நில உருவம்? சமுத்திரங்கள். எங்களுக்கு தெரிய வேணும் கண்டங்களும் சமுத்திரங்களும் 1ஆம் வகை நில உருவங்கள்.
இந்த கண்டங்களினதும் சமுத்திரங்களினதும் மேற்பரப்புல உருவாகின்றது 2ஆம் வகை நில உருவங்கள். கண்டமேடை, கண்ட பரிசைகள் இல்லையா, அதே நேரத்துல கண்டங்கள் உருவாகின்ற தீவுகள், அதே நேரத்துல சமுத்திர வில்லுகள், சமுத்திர மத்திய மலைத்தொடர்கள், இதுகள் எல்லாமே எங்களுக்கு 2ஆம் வகை நில உருவங்களாக இருக்கும். அதாவது கண்டங்களையும் சமுத்திரங்களின் மேல தோற்றம் பெற நில உருவங்கள் எல்லாம் எங்களுக்கு எது வரப்போகுது? 2ஆம் வகை நில உருவங்களாக எங்களுக்கு வரப்போகுது. சரிதானே? 3ஆம் வகை நில உருவம் என்றது புறவிசை கருவிகளான ஓடும் நீர், காற்று, கடல் அலை, பனிக்கட்டி, தரைக்குள் நீர், இந்த புறவிசை கருவிகளின் மூலம் உருவாக்கப்படுகிற நில உருவங்களை எல்லாம் நாங்க 3ஆம் வகை நில உருவங்கள் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம்? பொதுவாக வகைப்படுத்தி சொல்லுவோம். ஆகவே எங்களுக்கு இங்க கண்டங்களும் சமுத்திரங்களும் தான் இங்க எங்களுக்கு 1ஆம் வகை நில உருவங்களாக இருக்கும். சரிதானே? அதை வடிவம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, பாரிய பள்ளங்கள் எத்தனை வகை நில உருவம்? எது பிள்ளை? பள்ளங்கள் பாரிய பள்ளங்கள். இப்ப பாரிய பள்ளங்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்க வரும்? பாரிய பள்ளங்கள் எங்க இருக்கும்? 3ஆம் வகை. பாரிய பள்ளங்கள் எங்களுக்கு எதால உருவாக்கப்படும்? ஏதோ ஒரு காரணியத்தால அந்த பள்ளம் தோண்டப்படும் கண்டத்துல இல்லையா? அப்ப எங்களுக்கு என்னவா வரும்? 3ஆம் வகை நில உருவங்களாக வரும். இந்த பாரிய பள்ளங்கள் இந்த காற்றுக்களால வெட்டப்படலாம், அல்லது நீரால தோண்டப்படலாம், அல்லது பனிக்கட்டிகளால தோண்டப்படலாம். அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? அது 3ஆம் வகை நில உருவங்களுக்குள்ள வரும். சரிதானே? ஓகே, கொஞ்சம் சொல்லி பாத்தீங்கன்னா சரி. இந்த புறவிசை கருவிகளான ஓடு நீர், காற்று, கடல், பனிக்கட்டி, தரைக்கு நீரால ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்ட அந்த நில உருவங்கள் தோன்றினால் அது எங்களுக்கு 3ஆம் வகை நில உருவங்களுக்குள்ளால் எங்களுக்கு அது வரும். சரிதானே? பாருங்க, கேள்வி எப்படி டைப் பண்ணி போட்டிருக்காங்கன்றதுல பாத்தீங்கன்னா விளக்கம். அடுத்தது பாருங்க, 10வது கேள்வி. தனது செயற்பாட்டுக்குரிய சக்தியையும் பதார்த்தத்தினையும் தனது தொகுதிக்குள்ளேயே பரிமாற்றம் செய்து கொள்ளும் தொகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? மூடிய தொகுதி. தொகுதிக்குள்ளே உற்பத்தி செய்து கொள்ளும். எது வரப்போது? தனித்த தொகுதி. மூடிய தொகுதி வருமாங்களுக்கு சக்தியை வெளியிலிருந்து பெற்று சடப்பொருளை தானே உற்பத்தி செய்து கொண்டால் தான் அது மூடிய தொகுதி. சக்தியும் சடப்பொருளையும் வெளியிலிருந்து பெற்றுக்கொண்டால் அது நாங்க சொல்லுவோம் பொதுவாக திறந்த தொகுதிகள் என்று சொல்லி சொல்லுவோம். தங்கள தொகுதிக்குள்ளேயே சக்தியும் சடப்பொருளும் பகிர்ந்தளிக்கப்பட்டால் அதை நாங்க பொதுவாக தனித்த தொகுதி என்று சொல்லி சொல்லுவோம். தனித்த தொகுதிக்கு உதாரணம் என்ன? ஞாயிற்று தொகுதி. மூடிய தொகுதிக்கு உதாரணம் என்ன? இப்படிதான் கேள்வி வரும். மூடிய தொகுதிக்கு உதாரணம் என்ன? புவித்தொகுதி. வெரி குட். எங்களுக்கு தெரியணும் திறந்த தொகுதி என்றது புவித்தொகுதியில் இருக்கிற எல்லாமே நாங்க பொதுவாக திறந்த தொகுதிகள் என்றுதான் நாங்க பொதுவாக. ஓகே, உலகில காணப்படுகின்ற மிகப்பெரிய தொகுதி எந்த தொகுதி? உலகில காணப்படுகிற தொகுதி திறந்த தொகுதி. உலகில காணப்படுகிறது எல்லாமே நாங்க பொதுவாக என்ன சொல்லுவோம் என்று பாத்தீங்கன்னா திறந்த தொகுதிகள் என்றுதான் நாங்க பொதுவாக வரைவிலக்கணப்படுத்தி சொல்லுவோம். சரிதானே? இதான் கேள்விகள். இப்படிதான் சின்ன சின்ன கேள்விகள் வர பிள்ளைகள். நீங்க பெருசா பயப்பட்டு பெருசா குழப்பம் அடைய வேண்டிய மாதிரி கேள்விகள் எல்லாம் வராது. பாருங்க, சூழல் நழுவு வீதம் அல்லது வெப்ப நழுவு வீதம் என்ன? சூழல் நழுவு வீதம் அல்லது வெப்ப நழுவு வீதம் என்றது? கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்றால் அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சூழல் நழுவு வீதம் அல்லது வெப்ப நழுவு வீதம் என்றும். 100 மீட்டருக்கு எவ்வளவு வரும்? 100 மீட்டருக்கு 0.64. நான் நினைக்கிறேன் அதான் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நினைக்கிறேன். சரியான 0.64 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வீழ்ச்சி அடைந்தால் அது நாங்க 100 சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இப்ப 500 கேட்டாங்கடா எவ்வளவு வரும்? 500 மீட்டருக்கு கேட்டாங்கடா 3.2 பாகை செல்சியஸ். இதற்கு 2ஆல பிரிச்சு விட்டா சரிதானே? 3.2 பாகை செல்சியஸ் ஆக வரும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, ரசாயன மற்றும் சேதன அடைதல் பாறைகளுக்கு உதாரணமாக கொள்ளக்கூடியது. இந்த சேதன ரீதியான அடைதல் பாறைகளுக்கும் ரசாயன ரீதியான அடைதல் பாறைகளுக்கும் உதாரணமாக கொள்ளக்கூடிய பாறைப்படை உதாரணமாக கொள்ளக்கூடியது எதுவாக இருக்கும்? ஜிப்சம். வெரி குட். எங்களுக்கு தெரிய வேணும் களி, மணக்கள், மாக்கள், உருண்டை எல்லாம் ரசாயன ரீதிக்குள்ள சேதன ரீதிக்கு வருமா? இதெல்லாமே என்னது? பொறிமுறை ரீதியான அடைதல் பாறைகளுக்குள்ள வரும் இல்லையா? அப்ப எங்களுக்கு தெரியணும் ஜிப்சம் தான் எங்களுக்கு சேதன ரீதியான அடைதல் பாறைகளுக்குள்ளையும் ரசாயன ரீதியான பாறைப்படைகளுக்குள்ளையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஜிப்சம் என்ற இந்த பாறை அமைப்புகள். சரிதானே? ஆகவே சரியானபடியாக வரப்போறது இந்த ஜிப்சமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, உருமாறிய பாறைகள். நான் சொன்னேன் பாறைகள் உங்களோட ஃபைனல் பேப்பர்கள்ல இருந்து உங்களோட டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள்ல இருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லித்தான் நான் உங்களுக்கு படிப்பிச்சேன். நான் பாருங்க, இதுல கேள்விகளா போட்டிருக்காங்க பாருங்க.
இதான் பிள்ளை நீங்க மற்ற பிள்ளைகளை விட நீங்க மூவ் பண்ணி முன்னுக்கு போறீங்கன்னா சில ஐடியா எங்களுக்கு இருக்க வேணும். எந்த கேள்வியை நாங்க முக்கியத்துவப்படுத்த வேணும், எந்த கேள்வியை நாங்க நோமலா பார்க்க வேணும், எந்த கேள்விகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க வேணும்ன்றதுல அடிப்படையா படிச்சோம்னா நாங்க சிம்பிளா போகலாம். இப்பதானே நீங்க 12ஆம் ஆண்டுல இருக்கிறீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்து கொண்டு போறீங்க. அப்ப ஒன்று படிச்சு கொண்டு வர, ஒன்று மறந்து கொண்டு வரும். அப்ப இதெல்லாம் நாங்க சரியான வகையில சோல்வ் பண்ணி கொண்டு வர வேணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சில ஐடியா தெரிய வேணும். எந்த அளவுகளுக்கு கூட முக்கியத்துவம், எந்த அளவான முக்கியத்துவம், இதெல்லாம் விளங்கி படிச்சீங்கன்னா சிம்பிளா பாஸ் பண்ணி கொண்டு வரலாம் நாங்க புவியியலை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாருங்க, உருமாறிய பாறைகள் ஒன்றான நைஸ் பாறையின் மூலப்பாறைகள் பின்வருவனவற்றிலிருந்து தெரிவு செய்க. நைஸ் பாறையினுடைய மூலப்பாறை எந்த பாறை? கிரனைட் இல்லையா? கிரனைட் பாறை தான், அதாவது கருங்கல் என்று சொல்லுவாங்க. இந்த கிரனைட் பாறை தான் இந்த நைஸ் பாறையினுடைய மூலப்பாறைகளாக இருக்கும். சரிதானே? மணக்கல்லினுடைய உருமாற்றம் அடைந்த பாறை எதுவா இருக்கும்? மணக்கல்லினுடைய உருமாற்றம் அடைந்த பாறை குவார்ட்சைட்டாக இருக்கும். சுண்ணாம்புக்கல் உருமாற்றம் அடைந்த என்னவா வரும்? சலவைக்கல் அல்லது மாபிளாக வரும். சலவைக்கல் அல்லது மாபிளாக வரும். வெரி குட். உயிர் தொகுதியின் ஒழுங்கமைப்பு மட்டத்தில் இனத்துக்கு அடுத்ததாக உள்ள மட்டம் எவ்வாறு அழைக்கப்படும்? எப்படி? சாகியம். வெரி குட். முதலாவது இருக்கிறது, முதலாவது இருக்கிறது தனியன் அல்லது அங்கி. முதலாவது இருக்கிற மட்டம் எது? தனியன் அல்லது அங்கி என்று சொல்லுவோம். தனியனுக்கு அடுத்ததாக இது வரும் எங்களுக்கு இனம் வரும் இல்லையா? இனத்துக்கு அடுத்தது எது வரப்போது எங்களுக்கு? குடி. சாரி, குடிதான் பிள்ளை வரும் இனத்துக்கு. இனத்துக்கு அடுத்தது எது வரப்போது எங்களுக்கு? சாகியம் வருவாங்க. சமூகம் என்று சொல்லுவோம். சாகியம் வரும் எங்களுக்கு இல்ல. இனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது குடி. குடி நிறைய சேர்ந்தால் எங்களுக்கு சமூகம் அல்லது சாகியம் வரும். சாகியம் நிறைய சேரும் போது எங்களுக்கு எதுவாக வரும்? சாகியம் நிறைய சேர்ந்தா எங்களுக்கு எதுவாக வரும்? உயிர் சூழல் தொகுதியா வரும். சூழல் தொகுதிகள் நிறைய சேர்ந்த எங்களுக்கு உயிர் பெருந்திணிவுகளாக வரும். இப்ப பாருங்க, கேள்விகள் எப்படி கேட்டுக்கொண்டு வராங்கன்றது பாருங்க. ஒவ்வொரு தனித்தனி அங்கிகளையும் நாங்க தனியன் அல்லது அங்கி எண்ணுவோம். ஒவ்வொரு தனியனும் சேருமெண்டா நாங்க அதை இனம் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு இனங்களை சேர்ந்தால் அதை நாங்க குடி எண்ணுவோம். ஒவ்வொரு குடியும் சேர்ந்தால் சாகியம் அல்லது சமூகம் எண்ணுவோம். ஒவ்வொரு சாகியம் சேர்ந்தா நாங்க அதை சூழல் தொகுதி எண்ணுவோம். ஒவ்வொரு சூழல் தொகுதியும் சேர்ந்தா அதை உயிர் பெருந்திணிவுகள் எண்ணுவோம். நாங்க உயிர் பெருந்திணிவு சூழல் தொகுதி எல்லாம் 13ஆம் ஆண்டு வந்து விளக்கமா படிப்போம். எங்களுக்கு சாகியம் வராது, எங்களுக்கு குடிதான் வரும். சரிதானே? ஆகவே முதலாவது இருக்கிறது எங்களுக்கு தனியன் அல்லது அங்கி என்று சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் வடிவா தந்திருக்கிறேன், ஒருக்கா வடிவா பாருங்க. சரிதானே? வடிவா சாட் அடிச்சு வடிவா நீட்டா தந்திருக்கிறேன். சரிதானே? திருப்பி திருப்பி இந்த பேப்பர்களை வச்சு படிங்க. இந்த பேப்பர்களை வச்சு படிச்சீங்கன்னாலே சிம்பிளா உங்களுக்கு அந்த விஷயங்கள் பிடிபட்டுரும். அடுத்தது பாருங்க, உயிரின கூட்டமும் ஒன்று உயிர் பெருந்திணிவு அல்லது உயிரின கூட்டம் என்று சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே பேர் தான், மறு பெயர்கள் அப்படி சொல்லுவாங்க. சரியானதா? ஓகே. அடுத்தது பாருங்க, தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஏற்படும் அழுத்தத்தின் காரணமாக கண்டங்களில் உருவாகும் நிலத்தோற்றம் பின்வருவனவற்றில் எது? அதாவது இரண்டு தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதி ஏற்படுகின்ற அழுத்தத்தின் காரணமாக எங்களுக்கு அதாவது கண்டங்கள் உருவாக்கப்படுகிற நில உருவம் எது என்று சொல்லி கேட்கிறாங்க. எந்த நில உருவமாக இருக்கும்? எதுவா இருக்கும்? மடிப்பு மலைகள் இல்லையா பிள்ளைகள்? கண்டங்கள் எங்களுக்கு எது அதிகமாக உருவாகிறது? மடிப்பு மலைகள். இமய மலைத்தொடர்கள் இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லி தந்தானா இல்லையா? என்ன தர்மியா? அதான் சொல்றேன். இந்த பாருங்க, தியரி படிச்சுட்டு போனதுக்கு பிறகு நாங்க பேப்பர் செய்யும் போது பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு அந்த பிரச்சனை வருதுன்றது பாத்தீங்களா? இப்ப நாங்க தியரிகளை படிச்சு கொண்டு முடிச்சதுக்கு பிறகு நாங்க ஒரு பேப்பருக்கு வரும்போது பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும். படிச்சது எல்லாமே உங்களை விட்டு மறந்து போன மாதிரி இருக்கும் இந்த பேப்பர்கள் செய்ய வலிக்கிட்டீங்கன்னா. சரிதானே? அது இப்ப எனக்கும் அப்படித்தான் இருக்கு. நாங்க படிக்கிற காலங்களும் அதே போலதான். இப்ப பேப்பர் நாங்க ஒரு 10-12 பேப்பர்கள் செய்ய வர 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 அது எங்களுக்கு அது ஒரு பழக்கமான விஷயமா மாறிடும். பேப்பர் கண்டா பயம் வராது. எங்களுக்கு கேள்விகளை பார்க்க நாங்க இதெல்லாம் படிச்ச கேள்விகள் தான் ஞாபகம் வரும். அப்ப உங்களுக்கு அந்த பேப்பர்களை செய்யும் போதும் மிக இலகுவான முறைகள் நாங்க என்ன செய்யலாம் என்றால் செய்து போய்கொண்டே இருக்கலாம். சரிதானே? ஓகே. இப்ப படிச்ச இதற்குள்ள இப்ப படிச்சதுல இருந்து, அதாவது வந்து இப்ப நாங்க இவ்வளவு பார்த்ததுல யாருக்கும் இது சந்தேகம் இருந்தா கேளுங்க, விளங்கப்படுத்துவேன். சார், சமுத்திரங்கள் என்றதும் சமுத்திர திணிவு என்றதும் உண்டா சார்? பொதுவாக சமுத்திர திணிவு என்று சொல்லி அப்படி சொல்ல மாட்டாங்க தர்மிகா. சமுத்திரங்கள் எழுதுவாங்க. கண்ட திணிவுன்னு தான் சொல்லுவாங்க. கண்டங்கள் அல்லது கண்ட திணிவுகள். சமுத்திரங்கள் பெரும்பாலும் சமுத்திரங்கள் அல்லது சமுத்திர படுக்கைகள் சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அப்படி சொன்னாலும் சரிதான். சரியா தர்மியா? ஓகே சார்.
வேறு யாரும் சந்தேகம் இருக்கிறார்கள்? பரிசு நிலங்கள் என்ன? பரிசை நிலங்கள் என்றது மனித பயன்பாடுகளுக்கு எதுவும் எந்த ஒரு விதத்திலையும் பயன்படுத்தப்படாமல் இந்த புவியினுடைய மேற்பரப்பில் அமைந்திருக்கிற எல்லாத்தையும் நாங்க பொதுவாக பரிசை நிலங்கள் என்றுதான் சொல்லுவோம். அது எந்த விதமான பயன்பாடுகளுக்கும் உட்படாது. அதை நாங்க எந்த ஒன்றுக்கும் பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க பொதுவாக பரிசை நிலங்கள் என்று சொல்லுவோம். நாங்க எரிமலைகள் படிக்கும் போதும் படிச்சிருக்கிறோம் பரிசை நிலங்கள் என்று சொல்லுவோம். மனித பயன்பாட்டுக்கு எந்த விதமான பிரயோசனம் அதுல இருக்காது. சரிதானே? ஒரு பலமான தன்மை இருக்காது, நீர்ப்பற்று திறன் இருக்காது. இப்படி இருந்தால் நாங்க பரிசை நிலங்கள் என்றுவோம். பொதுவாக பாலைவனங்களையும் சில பாலைவனங்களையும் பரிசையான பாலைவனங்கள் என்று சொல்லியும் சில இடங்கள்ல சொல்றாங்க. சரிதானே? ஓகே சார். ஓகே, சரி பிள்ளைகள், நாளைக்கு மார்னிங் கிளாஸ் நம்ம வளமை போல 4 மணிக்கு இருக்குது. இடவிளக்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? இடவிளக்க படங்கள் 2024ஆம் ஆண்டு இருக்குது நினைக்கிறேன். 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் முடிச்சதுக்கு பிறகு நாங்க மானிப்பாயிலிருந்து அதே நேரத்தில் ஒரு இடவிளக்கப்படம், ஒரு உலகப்படம், ஒரு இடவிளக்கப்படம், ஒரு உலகப்படம் என்று சொல்லி நாங்க மார்னிங்ல செய்து கொண்டு வர போறோம். சொல்ற விஷயம் தானே? 14 வடிவா அந்த இதுக்கு முன்னுக்கு படிப்பிச்சதெல்லாம் திருப்பி ஒரு ரிவிஷன் பாருங்க. எப்படி விவரிக்கிறது, என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறது, எல்லா விஷயங்களையும் வடிவா சொல்லி தந்திருக்கிறேன். சரிதானே? முதலாம் தவணை மார்க்ஸ்கள் எல்லாருமே 80 புள்ளிகளுக்கு மேல் எடுக்க வேணும். என்ன தர்மிகா? நதா? ஓம் சார். நதா? 2026. நீங்க 2026 ஆனதா? ஓம் சார். படிபடல. ஓகே, சரிதானே? அக்ஷா மற்றெல்லாம் இருக்கிறீங்க. சரிதானே? ஃபர்ஸ்ட்லா எல்லாருமே 2027ஆம் ஆண்டு இப்ப உங்களுக்கு நடக்க போற முதலாம் தவணை பரீட்சைகள்ல எல்லாருமே 80 புள்ளிகளுக்கு மேல எடுக்க வேணும். மற்ற விஷயங்களை நாளைக்கு மார்னிங் கிளாஸ்ல இடவிளக்கப்படம், உலகப்படம் பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். தேங்க்யூ சார். சரி பிள்ளைகள், ஓகே, தேங்க்யூ.